நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்க. 4 வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த கட்சியில தேசிய தலைவராகவே ஆக்கியிருக்கீங்க. அதையும் யோசிக்கல, அதையும் உங்களோட பார்வையில படல. முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே, இது பெரிய பொறுப்பு இல்லையா? அது மட்டும் இல்ல, மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்யறோம். என்ன மாதிரியே இன்னும் கூட இந்த இடத்துல எல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். இன்னும் கூட நிறைய பேரு இந்த மாதிரி 30 வருஷம் 25 வருஷம் இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தலைவருமே, இப்ப நானே என்னோட டீம் முடிவு பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சு முடிவெடுப்போம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம்னு இல்லை, இதை விட பெரிய வாய்ப்பு இந்த கட்சி ஏற்கனவே எனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தொகுதி மக்களுக்கு உழைத்ததற்கு அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டும்.